மேசம் ராசி நேயர்களே, உங்களுடைய பொய்யான குற்றச்சாட்டுகளால ஏற்பட்ட வேதனைகள் உங்களுக்கு அதிகமான மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு 12ஆம் வீடு என்பது ஸ்ரீவாசம், பழி சொல், விரயங்களை குறிக்கும் இடம். 12ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது அமரும்போது அல்லது சனியின் பார்வை 12ஆம் வீட்டின் மீது விழும்போது நீங்கள் எல்லளவும் சம்பந்தப்படாத ஒரு விஷயத்துல உங்கள் பெயர் இழுக்கப்பட்டிருந்திருக்கும். வேலை செய்யும் இடத்துல பண மோசடி புகாரோ அல்லது குடும்பத்துல ஒழுக்கக்கேடான ஒரு புகாரோ உங்க மீது சுமத்தப்பட்டிருந்திருக்கலாம். நான் உத்தமன் என்று நீங்கள் உலகிற்கு நிரூபிக்க போராடி யாரும் உங்களை நம்பாத போது ஏற்பட்ட வேதனை வார்த்தைகளால் விவரிக்கவே முடிந்திருந்திருக்காது உங்களுக்கு. மனசாட்சிக்கு பயந்து வாழும் உங்களுக்கு இந்த பொய்யான குற்றச்சாட்டுகள் நெஞ்சில் ஈட்டியால் கொட்டுவது போலவே இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில். காலப்போக்கில் உண்மை வெளிவந்தாலும் அந்த வடுக்கள் உங்கள் மனசில் அப்படியே தான் இருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலையும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்குமே சம்மந்தப்படாத ஒரு விஷயத்திலையும் உங்கள் பேர் இழுக்கப்பட்டிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வேலை செய்த இடத்துலையோ அதில் பண மோசடி புகாரோ அல்லது குடும்பத்தில் ஒழுக்கக்கேடான ஒரு புகாரோ உங்கள் மீது சுமத்தப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் நான் உத்தமன் என்று நீங்கள் உலகிற்கே நிரூபிக்க போராடி யாருமே உங்களை நம்பாதான் ஏற்பட்ட வேதனையின் வார்த்தைகளால் விவரிக்க முடியாததாக உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். ஒன்றாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். 2ஆம் வீடு என்பது குடும்பஸ்தானம். இந்த இடத்துல செவ்வாய், சனி, ராகு போன்ற பாப கிரகங்களின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ உண்டாகும் போது கூட்டு குடும்பமாக இருந்த குடும்பத்தில் பிரிவு பெரிய அளவில் ஏற்பட்டிருந்திருக்கும். அண்ணன் தம்பி, மாமியார், மருமகள் என அனைவரும் ஒருவருக்கொருவர் பேசாமல் ஒரே வீட்டில் தனித்தனி அடுப்பு கட்டு கூட்டும் சூழ்நிலை அல்லது வீட்டை விட்டு வெளியேறும் நிலை உண்டாகியிருந்திருக்கும். குடும்பத்தின் ஒற்றுமையே உங்களின் பலமாயிருந்திருக்கும். அது உடையும் போது நீங்கள் அனாதையாக நிற்பது போன்ற உணர்வை அடைந்திருந்திருப்பீங்க. சொத்து பிரிவினை அல்லது ஈகோ காரணமாக ஏற்பட்ட இந்த பிளவு உங்கள் மனசை ஆழமாகவே காயப்படுத்தியிருந்திருக்கும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பி அல்லது மாமியார் மருமகள் என அனைவருமே ஒருவருக்கொருவர் பேசாமலேயும் ஒரே வீட்டில் தனித்தனி அடுப்பு கூட்டுற சூழ்நிலையும் அல்லது வீட்டை விட்டு வெளியேற நிலையும் உங்களுக்கு உண்டாகியிருந்திருக்கலாம். குடும்பத்தோட ஒற்றுமையே உங்களின் பலமாகவே இருந்திருக்கும். அது உடையும் போது தான் நீங்கள் அனாதையாக நிற்பது போன்ற உணர்வை அடைந்திருந்திருப்பீங்க. யாரிடமே சொல்ல முடியாத மனப்போராட்டங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்திருக்கும். மேசம் ராசிக்கு 8 மற்றும் 12ஆம் வீடுகள் அந்தரங்கமான மனவேதனைகளை குறிக்கும் இடங்களாகும். இந்த மறைவிடங்களில் கிரகங்களுடைய பலவீனம் அடையும் போது வெளியில் பார்க்கும்போது நீங்கள் ஆடை ஆபரணங்களோடு ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக இருப்பது போல தோன்றுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய நரகத்தையே சுமந்து கொண்டிருப்பீங்க. உங்கள் அவமானங்களையோ ஏமாற்றங்களையோ பண கஷ்டத்தையோ அல்லது உடல்நல குறைபாட்டையோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரவுல தலையணையை முகம் பதைத்து அழுத நாட்கள் ஆனந்தம். அதாவது யாரிடமும் சொன்னால் நமக்கு விடிவு பிறக்கும் என்று ஏங்கி இறுதியில் கடவுள் ஒருவனையே துணையாக கொண்டு இந்த மனப்போராட்டங்களை நீங்கள் தனியாகவே கடந்து வந்து கொண்டிருப்பீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மறைவிடங்களோட கிரகங்கள் பலவீனம் அடையும் போதும் வெளியில் பார்க்கும்போது நீங்கள் ஆடை ஆபரணங்களோடு ஆடம்பரமாக மகிழ்ச்சியாக இருப்பது போன்று தோன்றுவீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பெரிய நரகத்தையே சுமந்து கொண்டிருந்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அவமானங்களையோ ஏமாற்றங்களையோ பண கஷ்டையோ அல்லது உடல்நல குறைபாட்டை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் இரவுல தலையணையில் முகம் பதைத்து அழுத நாட்கள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இவை அனைத்தும் கடந்த கால வாழ்க்கையில் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. உடல் நலம் மேம்பட்டு உட்காசம் அடைவீங்க. அதிகரிக்க போது நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட வியாதிகள், அஜீரண கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் போன்ற ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலும் குணமாக போது. சரியான மருத்துவமும் கிரகங்களுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைப்பதால உடம்புல புதிய ரத்தமும் புத்துணர்ச்சியும் பாயப்போகுது. சோம்பல் நீங்கி அதிகாலையிலேயே சுறுசுறுப்புடன் செயல்பட தொடங்குவீங்க. முகத்தில் ஒரு புதிய பொலிவும் தேஜையும் அவங்க உண்டாக போகுது.
மன ஆரோக்கியமும் மேம்படுவதால உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நேர்மறையாகவே மாறப்போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. அது உங்கள் நீண்ட நாட்களா உங்க உடம்புல வாட்டி வதைத்த நோய்களும், அதாவது தீராத வியாதிகள், அஜீரண கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக குணமாக போகுது. சரியான மருத்துவமும் கிரகங்களுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கிறதால உடம்புல புதிய ரத்தமும் புத்துணர்ச்சியும் பாய போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முகத்துல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேஜஸுமே உண்டாக போகுது. மன ஆரோக்கியம் மேம்படுவதால உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நேர்மறையா மாறப்போகுது. விதி புதிய பாதையை திறக்கப் போகின்றது. இதுவரை நீங்க பயணித்த பாதை கரடு முரடானதாகவும் முட்கள் நிறைந்ததாகவுமே இருந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் விதியானது இனி உங்களுக்கு ஒரு மிக மென்மையான வெற்றிகரமான புதிய பாதையை திறந்து வைக்கப் போகிறது. நீங்க இதுவரை கற்பனை செய்து கூட பார்க்காத புதிய மனிதர்களுடைய அறிமுகம், புதிய ஊர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றியமைக்கப் போகுது. விதியை மதியால் வெல்லலாம் என்பாங்க. ஆனா இங்கே விதியே உங்களுக்கு சாதகமா மாறி உங்களை உன்னதமான உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றது. அதாவது நீங்க பயணித்த பாதை கரடு முரடானதாகவும் முட்கள் நிறைந்ததாகவும் இருந்திருக்கும். ஆனா பிரபஞ்சத்தின் விதியானது இனி உங்களுக்கு ஒரு மிக மென்மையான வெற்றிகரமான புதிய பாதையை திறந்து வைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க புதிய ஊர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கை திசையை மாற்றியமைக்கப் போகின்றது. மனசுல நினைத்த ஆசைகள் நிறைவேறப் போகிறது. உங்க மனசுல ஆழமா புதைந்து கிடந்த இது நடக்குமா, சாத்தியமா என்று நீங்க சந்தேகப்பட்ட நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் காலம் இதுவே அமையப் போகுது. அது ஒரு நல்ல வரனா இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சொத்து வாங்குவதாக கூட இருக்கலாம். எதுவாயினுமே இந்த காலகட்டத்துல பிரபஞ்சம் அதை உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பல பலிதமாகவும் மன நிறைவும் பேரானந்தமும் உங்க வாழ்க்கையில நிரம்பப் போகின்றது. அதாவது உங்க மனசுல ஆழமா புரிந்து கிடந்த நடக்குமா சாத்தியமா என்று நீங்க சந்தேகப்பட்ட நீண்ட நாள் ஆசைகளும் மற்றும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறப் போக காலம் போது அமையப் போகின்றது உங்களுக்கு. ஒரு நல்ல வரனாக கூட அது ஒரு நல்ல வரனாக கூட இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சொத்து வாங்குவதாக கூட இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே இந்த காலகட்டத்துல பிரபஞ்சம் அது உங்களுக்கு அள்ளி தரப்போகின்றது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பலிதமும் மாறப்போகின்றது. மனநிறைவும் பேரானந்தம் உங்க வாழ்க்கையில நிரம்பப் போகிறது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்க உடம்புல வாட்டி வதைத்த நோய்களும், அதாவது தீராத வியாதிகள், அஜீரண கோளாறுகள், நரம்பு தளர்ச்சி மற்றும் மன அழுத்தம் போன்றவையெல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் முற்றிலுமாக குணமாக போகுது. சரியான மருத்துவமும் கிரகங்களுடைய அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கிறதால உடம்புல புதிய ரத்தமும் புத்துணர்ச்சியும் பாய போகுது உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம முகத்துல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். முகத்துல ஒரு புதிய பொலிவும் தேஜஸுமே உண்டாக போகுது. மன ஆரோக்கியம் மேம்படுவதால உங்களுடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் நேர்மறையா மாறப்போகுது. விதி புதிய பாதையை திறக்கப் போகின்றது. இதுவரை நீங்க பயணித்த பாதை கரடு முரடானதாகவும் முட்கள் நிறைந்ததாகவுமே இருந்திருக்கலாம். ஆனால் பிரபஞ்சத்தின் விதியானது இனி உங்களுக்கு ஒரு மிக மென்மையான வெற்றிகரமான புதிய பாதையை திறந்து வைக்கப் போகிறது. நீங்க இதுவரை கற்பனை செய்து கூட பார்க்காத புதிய மனிதர்களுடைய அறிமுகம், புதிய ஊர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றியமைக்கப் போகுது. விதியை மதியால் வெல்லலாம் என்பாங்க. ஆனா இங்கே விதியே உங்களுக்கு சாதகமா மாறி உங்களை உன்னதமான உயரத்திற்கு அழைத்துச் செல்லப் போகின்றது. அதாவது நீங்க பயணித்த பாதை கரடு முரடானதாகவும் முட்கள் நிறைந்ததாகவும் இருந்திருக்கும். ஆனா பிரபஞ்சத்தின் விதியானது இனி உங்களுக்கு ஒரு மிக மென்மையான வெற்றிகரமான புதிய பாதையை திறந்து வைக்கப் போகிறது. அது மட்டும் இல்லாம நீங்க புதிய ஊர் அல்லது வெளிநாட்டு பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கை திசையை மாற்றியமைக்கப் போகின்றது. மனசுல நினைத்த ஆசைகள் நிறைவேறப் போகிறது. உங்க மனசுல ஆழமா புதைந்து கிடந்த இது நடக்குமா, சாத்தியமா என்று நீங்க சந்தேகப்பட்ட
நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றா நிறைவேறும் காலம் இதுவே அமையப்போகுது. அது ஒரு நல்ல வரனாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய சொத்து வாக்கு வாங்குவதாக கூட இருக்கலாம். எதுவாயினுமே இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் அதை உங்களுக்கு அள்ளித்தரப் போகின்றது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பல பலிதமாகவும் மன நிறைவும் பேரானந்தமும் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பப் போகின்றது. அதாவது உங்க மனசுல ஆழமா புரிந்து கிடந்த நடக்குமா சாத்தியமா என்று நீங்க சந்தேகப்பட்ட நீண்ட நாள் ஆசைகளும் மற்றும் பிரார்த்தனைகளும் ஒவ்வொன்றா நிறைவேறப் போக காலம் போது அமையப் போகின்றது உங்களுக்கு.